டிவிக்கேக்கான ட்ரெஸ் கோட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் கோட் தான், இந்த காஸ்டியூம தான் அவர் வந்து டிவிகேயோட ட்ரெஸ் கோடா எல்லாருமே விஜயோட ரசிகர் எல்லாருமே சொல்றாங்க. அதனால விஜயோட ரசிகர் எல்லாருமே இதேயான ட்ரெஸ் கோட்ல தான் வரப்போறாங்க. இந்த ட்ரெஸ் கோட்ல வந்தவங்க எல்லாருமே டிவிகேக்கு தான் ஓட் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நடிகை பிருத்விராஜ் அவர்களுமே விஜயோட டிவிகேவோட காஸ்டியூம்ல தான் வராரு. இவருமே டிவிகேக்கு தான் ஓட் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஏன்னா, அவர் போட்ட காஸ்டியூம் அப்படி. நடிகர் அஜித் அவர்கள் வந்து எப்பயும் போல வந்து அவரோட ஓட் போட்டுட்டு, அவரு மக்களுக்கு காமிச்சுட்டு அவரு கிளம்பிட்டாரு. நடிகர் விக்ரம் அவர்கள் வந்து டிவிகேயோட கோட்ல ட்ரெஸ் கோட்ல தான் வந்திருக்காரு. இவரோட பொண்ண டிஎம்கே கட்சியில இருக்கிறவங்களுக்கு குடுத்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆனாலுமே இவர் வந்து டிவிகேயோட ட்ரெஸ் கோட்ல தான் வந்திருக்காரு. இவரோட ஓட் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. நடிகர் ஜெய் அவர்களுமே டிவிகேயோட ட்ரெஸ் கோட்ல தான் இவர் டிவிகே கோட் போட்டிருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. அப்புறமா நடிகர் விஜயகுமார் அவரோட டோட்டல் ஃபேமிலி வந்து ஓட் போட வந்திருக்காங்க. எல்லாருமே ஓட் போட்டுட்டாங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டிவிகேயோட ட்ரெஸ் கோடில் வந்திருக்காங்க. அதில் முக்கியமாக விஜயகுமார் அவர்களே டிவிகேயோட ட்ரெஸ் கோடில் தான் வந்திருக்காரு. இவங்க வீட்லேயும் நிறைய டிவிகேக்கு ஓட் போட்டிருக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நடிகர் விஷால் அவர்களுமே போன வாட்டி விஜய் அவர்கள் எப்படி சைக்கிளில் வந்தாரோ அதே மாதிரி இந்த வாட்டி நடிகர் விஷால் அவர்கள் சைக்கிளில் வந்து ஓட் போடுறதுக்காக வந்தார். இவருமே அநேகமாக டிவிகேக்கு தான் ஓட் போட சான்சஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறமா சிவகுமார் அவர்கள் ஓட் போட்டுட்டாங்க. அவர் வந்து ப்ரெஸ் முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த வாட்டி மாற்றம் வேணும், புது கட்சி வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவருமே டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொன்னார். நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட மனைவியோட வந்து ஓட் போட்டாங்க. அவர் வந்து ப்ரெஸ் முன்னாடி வந்தப்போ சொன்னது என்னென்னா, இந்த வாட்டி வந்த எலெக்ஷன் போல் எப்பயுமே வந்ததில்ல. மக்களோட ஆர்வம் இதில் நிறையவே இருந்துச்சு. சோஷியல் மீடியாவில் இதுக்கான அப்டேட்ஸ் நிறையவே இருந்துச்சு. எல்லாருமே முக்கியமாக ஓட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. மக்களோட விருப்பப்படி யார் வரணுமோ அவர் நெக்ஸ்ட் சிஎம்மாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நடிகர் சிம்பு அவர்களுமே டிவிகேவோட ட்ரெஸ் கோடில் தான் வந்திருக்காரு. இவருமே டிவிகேக்கு ஓட் போட சான்ஸ் நிறைய இருக்கும். சிம்பு அவர்கள் வந்து ப்ரெஸ் முன்னாடி சொன்னது என்னென்னா, நான் நேற்றே ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் போடவே இல்லை. ஏன்னா இந்த வாட்டி மக்கள் எல்லாருமே ஓட் போடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நடந்ததே இல்லை. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. யார் அடுத்து வர சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அடுத்து யார் சிஎம் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே மக்களோட கையில் தான் இருக்குது. பார்க்கலாம் அப்படின்னு சிம்பு அவர்கள் வந்து சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் உங்களோட ஓட்டு யாருக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.